வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான். ஏன்னா இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி எல்லா நீர்நிலையும் பாதுகாப்பாக வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம மழை நீரை சேமிக்க முடியும். நம்ம போய் ஒருத்தங்கிட்ட நம்ம தண்ணி வேணும், தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். விவசாயத்துக்கு கண்டிப்பாக தண்ணி தேவை. அது இல்லாமல் ரொம்ப விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க. நிறைய வீடியோ பதிவுலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வர மழையை கடலில் கலக்க விடணும்? அதுதான் என்னோடய கருத்து. எதுக்கோ இத்தனை கோடி அத்தனை கோடின்னு சொல்லி நம்ம ஃபண்டு ஒதுக்குறோம். அப்படி ஒதுக்கப்படுற ஃபண்டு கரெக்டான முறையில் செயல்படுத்தணும். இந்த ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி நல்லா நிலத்தடி நீரை சேமித்த மாதிரி இருக்கும், தண்ணிங்களும் சேமித்த மாதிரி இருக்கும். மழை தண்ணி போய் கடலில் கலக்காமல் நம்ம பாதுகாக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை கவர்மெண்ட் கண்ணில் படுற வரைக்கும் ஷேர். நம்மக்கிட்ட வர மழை தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு கடலில் கலக்க விட்டுட்டு கர்நாடகா கிட்ட போய் தண்ணி திறந்து விடுங்க, விவசாயத்துக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு நம்பியா அவங்ககிட்ட போய் கெஞ்சணும்? அவங்ககிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஊர்லேயே அங்கங்கே டேம் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மழை தண்ணி கண்டிப்பாக கடலில் கலக்கத்தை தவிர்க்கலாம். ஏரி குளங்களை தூர்வாரி சேஃப்டி பண்ணலாம். இப்போது அவங்க மேகதாது அணை கட்டுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கட்டிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு தண்ணி வருமானது டவுட்டு தான். ஏன்னா வர மிச்சமீதி உபரி நீரையும் அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. உபரி நீரையும் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? நம்ம தான் கஷ்டப்படணும். விவசாயத்தை நம்ம கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும். அதுக்கு எத்தனை கோடி ஒதுக்குனாலும் பரவாயில்ல, ஆனால் அது நியாயமான முறையில் ஒதுக்கி நியாயமாக அது நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். அதுக்கு கவர்மெண்ட்டு தான் இது முன்னெடுப்பு செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கர்நாடகா கிட்ட தண்ணி கொடுங்கன்னு நம்ம சும்மா கேட்டுகிட்டே இருக்க முடியாது. கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, உயர்நீதிமன்றம் சொல்லியும்.